நஞ்சு ஒருவனையே கொல்லும், ஆயுதமும் ஒருவனையே கொல்லும். ஆனால் தீய ஆலோசனைகள் மன்னனையும் குடிமக்களையும் மொத்த நாட்டையுமே அழித்துவிடும். ஒருவன் சுவைமிக்க உணவு எதையும் தனியாக உண்ணக்கூடாது. பொருளாதாயம் சம்பந்தமான காரியங்களில் தனியாக ஆலோசிக்க கூடாது. தனியாக பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. உறங்கும் தோழர்களுக்கு மத்தியில் தனியாக விழித்திருக்கவும் கூடாது. மன்னிக்கும் இயல்புடைய மனிதர்களுக்கு ஒரே ஒரு குறை மட்டுமே உள்ளது, மற்றொன்று இல்லை. மன்னிக்கும் இயல்புடைய மனிதனை மக்கள் பலமற்றவன் என்று நினைக்கிறார்கள். அதுவே அந்த குறை. எனினும் அந்த குறையை கருத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. மன்னிக்கும் இயல்பே பெரும் சக்தியாகும். மன்னிக்கும் இயல்பு பலமற்றவர்களுக்கு அறமும் பலவான்களுக்கு ஆபரணமுமாகும். ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அகழ்வாராய்ச்சி செய்யறவங்க இவங்க எல்லாருக்குமே மகாபாரதம் ஏராளமான செய்தியை தருது. வரலாற உடனுக்குடனே பதிவு செய்யற பிரிட்டிஷ் மக்கள் இந்தியா தன்னுடைய சரித்திரத்தை முறையா பதிவு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம கிட்ட இருந்த கல்வெட்டுகள், புராணங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு பதில் அளிக்கிற விதமாவே இருந்ததுன்னு சொல்லலாம். புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்க இடங்கள் நமக்கு ஒரு ஃபேண்டசி உலகத்தை தான் தோற்றுவிக்குது அப்படின்னாலும் அதுல சொல்லப்பட்ட இடங்கள் அந்த காலத்துல இருந்த மக்களுடைய நடைமுறை வாழ்க்கைய பதிவு செய்யற ஒரு ஆவணமாவே நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில கடந்த சில வாரங்களா நம்ம வாரணாசிய பத்தி பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு நம்மளோட பயணம் மகாபாரதத்துல பெரும்பாலான சம்பவங்கள் நடந்த தேசத்தை நோக்கி தான் இருக்க போகுது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இந்த மூணுமே மனுஷனுடைய பெரிய எதிரியா சொல்லுவாங்க. மண்ணாசையால தான் மகாபாரத போரே கூட உருவாச்சு. ஆதி காலத்துல இருந்தே மண் அப்படிங்கறத ஒரு நிலமா மட்டும் பார்க்காம கௌரவத்தின் அடையாளமாவே பார்க்கப்பட்டது. மகாபாரதம் கூட ராஜ்யத்துக்காக அண்ணன் தம்பிக்கு இடையே நடக்கிற போரை பத்தி தான் சொல்லுது. அந்த போருக்கு காரணமான நிலத்தை நோக்கி தான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். இந்த இடம் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம், அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான நகரத்தை கடக்க வேண்டி இருக்கு. இந்த இடம் சாதாரணப்பட்ட இடம் இல்லைங்க, இந்து புராணங்களுடைய ஒன்றிணைந்த ஒரு முக்கியமான இடமும் கூட. உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முக்கியமான நகரம் இந்த மீரட். சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்த ஊர் இது. இந்த ஊர் உருவாக்கத்தோட ராமாயணம், மகாபாரதம் 2 இதிகாசங்களுக்குமே தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ராவணனுடைய மனைவியான மண்டோதரியோட அப்பா பேரு மாயாசுரனா. அவர்தான் இந்த ஊரை உருவாக்கி ஆட்சி செஞ்சாரா அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. மகாபாரதத்தோட தொடர்புடைய இன்னொரு செய்தியும் இருக்கு. இந்த ஊரை மயன் அப்படிங்கிற தேவலோக கட்டிட கலைஞர் யுதிஷ்டர் கிட்ட இருந்து வாங்கி நகரமா உருவாக்கினாரா. அவர் இந்த நகரத்துக்கு வச்ச பெயர் மாய ராஷ்டிரா. அந்த மாய ராஷ்டிரா தான் காலப்போக்குல மருவி மீரட்னு பெயர் மாற்றம் அடைஞ்சதாவும் சொல்றாங்க. இன்னைக்கு மீரட் நகரம் மேற்கு உத்தரப்பிரதேசத்தோட ஒரு முக்கிய கல்வி மையமா விளங்குது. இந்த மீரட்டை கடந்துதான் நாம அஸ்தினாபுரத்துக்கு போகணும். இந்த குரு வம்சம் என்று சொல்லுகிற பொழுது இது ஒரு நீண்ட பாரம்பரியத்திற்கு சொந்தமானது. இதில் ஏராளமான மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மன்னர் பரம்பரையில ஹஸ்தி என்பதாக ஒரு மன்னன் வாழ்ந்தான். அவன் ஏற்படுத்திய நகரத்திற்குத்தான் அஸ்தினாபுரம் என்பதான பெயர். ஆகவே அவன் அந்த நகரத்தை உருவாக்கியதற்கு பின்னாலேதான் அஸ்தினாபுரம் இந்த குரு வம்சத்தவர்களுடைய ராஜதானி என்பதாக ஆகியது. அதற்கு முன்னதாக அந்த நகரத்திற்கு இந்த பெயர் கிடையாது, அப்படி ஒரு நகரமும் இருந்ததில்லை. ஆகவே நம்முடைய மகாபாரதத்தினுடைய
நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய இடம் அஸ்தினாபுரம். அந்த அஸ்தினாபுரம் இந்த அஸ்தி என்கின்ற மன்னனுடைய பெயராலே தான் அமைந்திருக்கிறது. மீரட்ல இருந்து 37 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது அஸ்தினாபுரம் அப்படிங்கிற அந்த ஊர். டெல்லியில இருந்து அப்படின்னா 90 கிலோமீட்டர் தூரம் சொல்லலாம். நாம இப்ப வாரணாசில இருந்து 658 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செஞ்சு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மகாபாரத காலத்துல ரொம்ப பெரிய பேரோடையும் புகழோடையும் இருந்த அஸ்தினாபுரம் அப்படிங்கிற அந்த ஊருக்கு நம்ம போறோம். சுற்றிலும் காடுகள் அடர்ந்த பகுதியா மகாபாரதம் இந்த ஊரை வர்ணிக்குது. இந்த ஊருக்கு கஜ்பூர், நாக்பூர், அசந்திவாதம், பிரம்மஸ்தலம், சாந்தி நகர், குஞ்சர்பூர் அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த அஸ்தினாபுரம் ஒரு டவுன் பஞ்சாயத்தா மட்டுமே திகழுது. நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல குதிரைகளும் பல்லக்குகளும் யானைகளும் தேர்களும் ஓயாம போய் வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கறத நினைக்கும் போதே ஒரு பழமைக்குள்ள வந்த உணர்வு தன்னால வந்துடுது. யானைகளையும் தேர்களையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறது குழந்தைத்தனம் தான். ஆனா அதுக்கு மாறா இங்க நாம சகஜமா பார்க்க முடியறது குதிரை வண்டிகளையும் எருமை மாட்டு வண்டிகளையும் தான். யானைக்கு பதிலா எருமை மாடுகளையும் தேர்களுக்கு பதிலா குதிரை வண்டிகளையும் பார்த்து ஆறுதல் அடைஞ்சுக்கலாம். இங்க உள்ள மக்கள் பல நூற்றாண்டுகளா இந்த மிருகங்களை தங்களோட பயண பயன்பாட்டுக்கு வச்சிருக்காங்க. இந்த பூமிய பெரும்பாலும் சந்திர வம்சத்து அரசர்கள் தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. குரு தேசம்னு சொல்லப்பட்ட மிகப்பெரிய பரப்பளவுல விரிஞ்சிருந்த நாடுகள்ல ஹஸ்தினாபுரம் முக்கியமான நகரமாவும் பல மன்னர்களோட தலைநகரமாவும் விளங்கியிருக்கு. கௌரவர்களும் பாண்டவர்களும் எந்த வம்சத்தை சார்ந்தவர்களோ அந்த வம்சத்திற்கு குரு வம்சம் என்பதாக பெயர். குரு என்கின்ற மன்னனுடைய பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற காரணத்தினாலேதான் அவர்களுக்கு கௌரவர்கள் என்கின்ற பெயர் உண்டு. சாதாரணமாக கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் என்பதாக சில பேர் சொல்வார்கள். உண்மையிலேயே பாண்டவர்களும் கூட கௌரவர்கள்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குரு என்கின்ற மன்னனுடைய பாரம்பரியத்தைச் சேர்ந்த யுதிஷ்டிரரும் கௌரவர்தான், துரியோதனனும் கௌரவர்தான். ஆகவே கௌரவ வம்சத்தவர்கள்தான் 2 பேருமே. ஆகவே 2 பேர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய சிக்கலை பற்றி பேசுகிற பொழுது துரியோதனாதியர் பாண்டவர்கள் என்பதாக சொல்வதுதான் சரியான வழக்கம். ஆகவே நாம கௌரவர்கள் என்று சொல்லுகிற பொழுது குரு வம்சத்தை சார்ந்தவர்கள். இந்த மன்னன் ஆழ்வதற்கு முன்னதாக புரு என்கின்ற ஒரு மன்னன் ஆண்டான். அந்த புரு வம்சத்தவர்கள் தான் இவர்கள் என்கின்ற காரணத்தினால இந்த கௌரவர்களுக்கு முன்னதாக பௌரவர்கள் என்பதாகவும் பெயர் இருந்தது. அந்த புரு மன்னனுடைய காலத்திற்கு பின்னாலே இந்த குரு என்கின்ற மன்னன் இந்த தேசத்தை ஆள்கிறான். அவனுடைய பெயராலே தான் இந்த வம்சத்திற்கு குரு வம்சம், கௌரவர்கள் என்கின்ற பெயர் அமைகிறது. இந்த பூமிய பெரும்பாலும் சந்திர வம்சத்து அரசர்கள் தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. யயாதி, நஹுசன், திருதராஷ்டிரன், பாண்டு முதலானவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த நாட்டோட வளம் பத்தி மகாபாரதம் விவரிக்குது. ஒரு காலத்துல மிகப்பெரிய கோட்டைகளும் அரண்மனைகளும் இருந்த ஊராயுது. வானுயர்ந்த கட்டிடங்கள்லயும் அரண்மனை மாதிரியான இல்லங்கள்லயும் மக்கள் வசிச்சாங்களாம். போர் பயிற்சிகள்ல சிறந்த மாணவர்கள் அஸ்தினாபுரத்துல தான் அதிகம் இருந்தாங்களாம். அதனால அஸ்தினாபுரத்துல கணவனை இழந்த பெண்களையே பார்க்க முடியாதாம். ஆனா இந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறத் தொடங்கினது கௌரவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானா. அதனாலதான் மக்களுக்கு இயல்பாவே பாண்டுவின் மைந்தர்களான பாண்டவர்கள் மேல மரியாதை ஏற்பட்டதாம். ஒரு பெரும் ராஜ்யத்தின் தலைநகரமா இருந்த பகுதியில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறது இப்ப இங்க வாழற மக்களுக்கு பெருமிதத்தை கொடுத்திருக்கு. மகாபாரத சம்பவங்கள் நடைபெற்றதா இங்க சில இடங்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. அதுல ஒண்ணு பரசுராமர் சம்பந்தப்பட்டது.
பீஷ்மருடைய குருநாதரும் விஷ்ணுவுடைய அவதாரமுமான பரசுராமர் சத்திரிய மன்னர்களை தன்னுடைய கோடாலியால வீழ்த்தினத கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சமயம் அவரு 5 மடுக்களை உருவாக்கி அதுல நீராடி தன்னுடைய பித்ரு கர்மாக்களை செஞ்சதா சொல்றாங்க. அந்த இடத்துக்கு பேர் சாமந்த பஞ்சகம். அந்த 5 மடுக்களும் இன்னும் இருக்கு அப்படிங்கறது ஒரு புத்தகம் மூலமா நமக்கு தெரிய வருது. அந்த இடம் இன்னும் இருக்கா அப்படிங்கறத தேடுவோம். பரசுராமர் ஏற்கனவே இந்த கார்த்த வீரியார்ஜுனன் காலம் தொட்டு எல்லா சத்திரியர்களுமே கருவறுப்பது என்பதாக முடிவு செய்து 21 தலைமுறை எந்த சத்திரியனுமே உயிரோடு வாழ முடியாதபடி அவர் செய்து விடுகிறார். அதற்கு ஒரு பின்னணி உண்டு. அதாவது இவருடைய தந்தையாரனுடைய ஆசிரமத்திற்கு சென்ற கார்த்த வீரியார்ஜுனன் என்கின்ற ஒரு சத்திரியன் ஒரு முறை அவருடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய காமதேனு பசுவை தன்னோடு பலாத்காரமாக அழைத்து சென்று விடுகிறான். இந்த காமதேனு பசு என்பது சில மகரிஷிகளுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விருப்பத்தையும் ஈடேற்றுகின்ற வலிமை படைத்த ஒரு பசுவிற்கு பெயர் காமதேனு. அதாவது நாம் விரும்புவதை கொடுக்கக்கூடியது. அப்படி அந்த மகரிஷி இந்த கார்த்த வீரியார்ஜுனன் தன்னுடைய படைகளோடு வந்த பொழுது ஜமதக்கினி முனிவர், அதாவது பரசுராமருடைய தந்தையார், அவர் தன்னுடைய ஆசிரமத்திற்கு வந்தவர்களை உபசரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த காமதேனுவின் மூலமாக விதவிதமான உணவுகளை எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு வழங்குகிறார். இது கார்த்த வீரியார்ஜுனனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. தான் இவ்வளவு பெரிய அரண்மனையை வைத்திருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் கூட என்னாலே ஒரே நொடியிலே இப்படி பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு உணவளிக்க முடியாது. ஆனால் கானகத்தில் வசிக்கக்கூடிய இந்த மகரிஷி இவர் இவ்வளவு பேருக்கும் உணவளித்திருக்கிறார். அதற்கு காரணம் இந்த பசு. ஆகவே இந்த பசு தன்னிடத்திலே தான் இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே இந்த அரசாங்கத்திற்கு ஒரு பேராசை உண்டு. அது என்னவென்று சொன்னால், எந்த ஒரு சிறந்த பொருளும் அரசாங்கமும் அரசியல்வாதியும் அது தன் கையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பான். சாமந்த பஞ்சகத்துக்கு போற வழி முழுக்கவே பெயர் தெரிந்த தெரியாத மரங்கள் நிறைய இருக்கு. சில இடங்கள்ல பாதைகள் இருக்கு. ஆனா நடுவுல பாதை மோசமா நடக்க கூட முடியாம இருக்கும்போது செடிகளுக்கு நடுவுல தான் நடந்து போக வேண்டியிருந்தது. பாதையோட பக்கவாட்டுல சிதிலமான சில கட்டிடங்களை பார்க்க முடிஞ்சது. அது ஆலயமாவோ அல்லது ஒரு காலத்துல சத்திரமாவோ இருந்திருக்கலாம். நாம போன நேரம் சூரிய அஸ்தமனம் ஆக போற சமயம். காட்டு வழியில சூரியனோட மஞ்சள் கிரணங்கள் மரங்களுக்கு நடுவுல ஊடுருவறத பாக்கிறதுக்கே ரொம்ப அற்புதமான காட்சியா இருந்தது. உள்ளூர் மக்கள் யாரோட துணையும் இல்லாம தனியா இந்த பகுதியில நடக்கும்போது கொஞ்சம் படபடப்பும் இருக்கதான் செஞ்சது. ரொம்ப நேரம் நடந்த நாம கடைசியில சாமந்த பஞ்சகம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சோம். அது ஒரு கிணறு மாதிரியான அமைப்புல தான் இருந்தது. பாதுகாப்புக்காக அதை மூடி வச்சிருக்காங்க. भृगुवंश में एक राजा परशुराम, जिनके पिता का नाम जमदग्नि और माता का नाम रेणुका था, अपनी माता का पिता का प्रतिशोध लेने के लिए उन्होंने 21 बार है वंशी क्षत्रियों को विहीन करके यहाँ गंगा जल जा करके राजाओं को तर्पण किया करते थे। और ये 5 मठ जो बने हुए हैं आप लोग देख रहे हैं, यहाँ आकर के तर्पण इत्यादि किया करते थे। ये 5 मठ बहुत ही प्राचीन हैं और परशुराम जी ने इनको अपनी साधना के लिए आकर के जो राजाओं से तर्पण करके इसकी साधना करते थे। மகாபாரதம் அப்படிங்கிறது ரொம்பவே தொன்மையான இதிகாசம். மகாபாரத சம்பவங்கள் நடந்த இடம் எல்லாமே காலத்துக்கேற்ப மாறியும் போயிருக்கு, ஏன் சிலது அழிஞ்சும் கூட போயிருக்கு. கிடைத்த தகவல்களை வச்சு இங்க இருக்க உள்ளூர் மக்கள் கிட்ட கேட்டோம். ஆனா அவங்க கொடுத்த தகவல் மேலும் ஆச்சரியமா இருந்தது. பரீட்சித் மகாராஜா அப்படிங்கிறவருக்கு ஒரு கோயில் இருக்கிறதாகவும் அவர் ஆண்டுட்டு இருந்த இடம் அப்படிங்கறதுனால ஒரு ஊரே அவருடைய பேர்ல இருக்கிறதாவும் சொன்னாங்க. அந்த இடத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அரண்மனை இருந்ததா சொல்லப்படுற இடத்தையும் பாத்துடலாம். அஸ்தினாபுர அரண்மனையில பல சம்பவங்கள் அரங்கேறி இருக்கு. பீஷ்மர் தலைமையில மன்னர்கள் ஆட்சி செய்ததும், கௌரவர்கள் பிறந்ததும்,
திருதராஷ்டிரன் கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்ததும், யுதிஷ்டிரர் சூதாடி தன்னையும் மற்றவர்களையும் இழந்ததும் இந்த அரண்மனையில தானா? மகாபாரத போர் முடிஞ்சு ஹஸ்தினாபுரத்தை கைப்பற்றின பாண்டவர்கள் இந்த நாட்டை நெடுங்காலம் ஆட்சி செய்திருக்காங்க. பாண்டவர்களுக்கு அடுத்து பரீட்சித் மகாராஜாவும், அவருக்கு பிறகு பரீட்சித்தோட மகன் ஜனமேஜயனும் இங்கு ஆட்சி செலுத்தியிருக்காங்க. ஜனமேஜயன் தன்னுடைய 84வது வயது வரை ஹஸ்தினாபுரத்தை ஆண்டிருக்காரு. ஜனமேஜயனுக்கு பிறகு அவரது மகனான சதாநீதிகன் இங்கு அரசாட்சி செலுத்தியிருக்காரு. ஜனமேஜயன் கடைசி காலத்துல முனிவர்கள் மூலமா பாரத கதைகளை தினமும் கேட்டு அப்படியே மரணமும் அடைஞ்சாராம். அதனாலேயே அவரு மோட்சம் அடைஞ்சாராம். இப்பவும் சில சமூகங்கள்ல மரணப்படுக்கையில யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து மகாபாரதத்தை யாராவது வாசிச்சு காட்டிக்கிட்டே இருக்கிறத நாம பார்த்திருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம். ஹஸ்தினாபுரத்தை பத்தி காலம் காலமா நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டே வரோம். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட தலைநகரமா இருந்த ஊரு ஹஸ்தினாபுரம். இதெல்லாம் பத்தி கேட்கும்போது நமக்கு ஹஸ்தினாபுரத்தை பத்தி இயல்பாவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழதான் செய்யும். ஆனா இங்க நம்ம நேர்ல வந்து பார்த்த காட்சிகள் அப்படியே உள்டாவா நம்ம எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நேர்மறையா இருக்கு. அப்கோர்ஸ் காலத்துக்கு எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களையும் மாத்த தெரிஞ்ச காலத்துக்கு ஒரு பெரிய அரண்மனை இருந்த இடத்த இன்னைக்கு ஒரு சாதாரண இடமா மாத்துறது பெரிய விஷயம் இருந்திருக்காங்க. அடுத்து நாம எங்க போக போறோம் அப்படிங்கறத நீங்க யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹஸ்தினாபுரத்தினுடைய அரண்மனையா அந்த காலத்துல இருந்த இடம் அப்படின்னு இந்த ஊர் மக்களால நம்பப்படுகிற அந்த இடத்தை தான் இப்ப நாம் தேடி போக போறோம். ஹஸ்தினாபுர அரண்மனை இருந்த இடமா சொல்லப்படுற இடத்தை நோக்கிதான் இப்ப நாம போய்கிட்டு இருக்கோம். இந்த ஹஸ்தினாபுர அரண்மனையில நடந்த பல சம்பவங்கள் நினைவுக்கு வருது. பாண்டு பதவி ஏற்றதும், திருதராஷ்டிரன் பதவிக்கு வந்ததும், பகடை ஆடப்பட்டதும், திரௌபதிக்கு மரியாதை குறைவு ஏற்பட்டதும், கிருஷ்ணர் தூது வந்ததும் இந்த அரண்மனையில தான் நடந்துதான். எவ்வளவு முக்கிய சம்பவங்கள் நடைபெற்ற இந்த அரண்மனை இருந்த இடம்னு இப்ப இந்த காட்டு பகுதியை தான் காட்டுறாங்க. இப்ப இந்த பகுதியில ஒரு சிவன் சிலை மட்டுமே வைக்கப்பட்டிருக்கு. பக்கத்துல ஒரு சின்ன கோயிலும் இருக்கு. மகாபாரதம் அப்படிங்கிறது மண்ணுக்கான ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல் முறையா பாண்டவர்கள் ஹஸ்தினாபுர அரண்மனைக்குள்ள வரும்பொழுதுதான் துரியோதனனுக்கு அவங்க மேல வன்மம் துளிர்க்க ஆரம்பிக்குது அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. அந்த அரண்மனை இருந்த இடம் அப்படின்னு இந்த ஊர் மக்களால் நம்பப்படுற அந்த இடத்துலதான் இப்ப நான் இருக்கிறேன். ஆனா இந்த இடம் இன்னைக்கு அப்படி இல்லாம எல்லாத்தையும் இழந்துட்டு சுற்றிலும் முட்புதர காடுகளும் சில அரச மரங்களும் ஆலமரங்களுமே இருக்கிற ஒரு மலங்காட்டு பகுதி மாதிரி தான் தெரியுது. இங்க 5 அடி உயரத்துல இருக்கிற ஒரு சிவபெருமானுடைய சந்நிதி வணங்கப்பட்டு வருது. இது பக்கத்திலே இன்னொரு கோயிலும் கூட இருக்குது. இவ்வளவு பெரிய மகாபாரத போருக்கு காரணமான அந்த இடம் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் மண்மேடா இருக்கிறது அப்படிங்கிறது காலம் நமக்கு எதையோ சொல்ல வர மாதிரி தெரியுது. இந்த அரண்மனை எப்படிப்பட்டதா இருந்திருக்கலான்னு எல்லாருக்குமே ஒரு கற்பனை இருக்கும். ரத்தினங்களாலும் தங்கத்தாலும் இழைக்கப்பட்ட மேற்கூரைகளும் தூண்களும் இங்க இருந்துதான். நாற்காலிகளின் கைப்பிடிகள் பலம் பொருந்திய யானைகளோட தந்தங்களால செய்யப்பட்டிருந்துச்சா. கடல் மேல இருந்த ஒரு மாளிகை மாதிரி பறந்து விரிந்திருந்துதான் இந்த அரண்மனை. ஆடம்பரமாவும் வசதியாவும் இருந்த அரண்மனை இருந்த இடம்தான் இப்போ இப்படி மாறியிருக்கு. ஹஸ்தினாபுரம் ஊரை சுத்தி மகாபாரதத்துடைய சம்பந்தப்பட்ட பல இடங்கள் இன்னும் இருக்கு. ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, மகாபாரதத்தோட நெருங்கின தொடர்புல இருக்க இந்த ஹஸ்தினாபுரம் சமண மதத்தினருக்கு எப்படி முக்கிய தலமா இருக்கு அப்படிங்கறதுதான்.
சமண மதத்துக்கும் அஸ்தினாபுரத்துக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதும் சமண கோயில்களுடைய பிரம்மாண்ட தரிசனத்தையும் அடுத்த வாரம் பார்க்கலாம்.